ஒரு காலத்தில் உலகில் உள்ள ஏறக்குறைய அதிகபட்ச நிலப்பரப்புகளை ஆண்டு கொண்டிருந்த ஒரு நாடு தான் இங்கிலாந்து அல்லது கிரேட் பிரிட்டன். அந்த நாட்டில் தற்போது நாள் ஒன்றுக்கு, அதாவது 93 லட்சம் பேர், சற்றேறக்குறைய 2024 ஆண்டில் 93 லட்சம் பேர் கடுமையான வறுமையில் பட்டினியால் உணவுகளுக்கே அவர்கள் கையேந்துகிற நிலை காணப்படுகிறது என்பதை நேற்று முன்தினம் நவம்பர் 11 ஒரு செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலேயே இது சாத்தியம்தானா? உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், இது ஒரு மறு காலனியாக்க கொள்கைகள். ஆனால் இதில் பல்வேறு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் மெர்ஜிங், உலகளவிய பிணைப்பு, இதுதான் உலகமயமாக்குதல். லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இதுதான். இதுக்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த எதிர்ப்பின் மூலமாகவும் உலகில் பட்டினிகள் சென்றிருக்கிறதா? 6வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்லப்பட இங்கிலாந்து நாட்டில் இன்றைக்கு பட்டினியால் பலர் வாடுகிறார்கள் என்று சொன்னால் நம்மில் பலர் அதை நம்ப மறுப்பார்கள். த கிரேட் பிரிட்டன் என்ற பெயரில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இந்தியா உள்ளிட்ட பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை காலனியப்படுத்தி அந்த நாட்டுகளில் உள்ள ஏராளமான பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொள்ளையடித்து சென்றதாக அவர்களின் வரலாறு கூறுகிறது. செல்வ செழிப்பு, தொழில் வளர்ச்சியடைந்த ஏகாதிபத்திய நாடாக பார்க்கப்படுகின்ற இங்கிலாந்தில் மக்கள் அடிப்படை தேவையான உணவுக்கே இன்றைக்கு போராடுகிறார்கள் என்பதில் பலருக்கு சந்தேகம் மட்டுமல்ல, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் கூறுவது உண்மைதான். உண்மையிலே இந்த நிலவரப்படி இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் ஆகிய 3 நாடுகள் பிரிவையும் உள்ளடக்கிய கிரேட் பிரிட்டனில்தான் வறுமை நிலை குறித்து ட்ரெஸ்ஸல் எனப்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நாடு தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டது. அந்த ஆய்வில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, 2024 ஆண்டில், இந்த ஆண்டு நிலவரப்படி இந்நாட்டில் 93 லட்சம் மக்கள் மிக கடுமையான வறுமையில் உழல்கிறார்கள். இது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு பங்காகும். இதில் 30 லட்சம் குழந்தைகளும் அடங்குவார்கள். நாள்தோறும் கருணை இல்லங்கள் வழங்கும் உணவை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலைமைகளை மாற்ற அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும், இந்த நிலை நீடித்தால், அதாவது 2027 இன்னும் 1,70,000 குழந்தைகள் உள்பட 4,4,4 லட்சம் மக்கள் இந்த பட்டியலில் சேர்ந்துவிட நேரிடும் அபாயம் இருப்பதாகவும் அந்த அறிக்கை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த 93 லட்சம் பேரில் யாருமற்ற அனாதைகள், தனித்து விடப்பட்ட முதியோர்கள், வேலையில்லாதவர்கள் மட்டுமல்ல, இவர்களில் 40% பேர் ஏதோ ஒரு வேலையில் தான் இருக்கிறார்கள் இங்கிலாந்தில். ஆனால் அவர்களுக்கு வாய்க்கும் வயிற்றுக்கும் போதாத அளவு மிக குறைந்த ஊதியத்தை பெறுகிறார்கள் என்பது கவனிக்க வேண்டியதாகும். இப்படி குறைந்த ஊதியம் பெறுபவர்கள் அல்லது வருமானம் போதாதவர்கள் வேறு எந்த சேமிப்பையும் அவர்கள் வாழ்க்கையில் பெற்றதில்லை. அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த பொருள், அந்த சிறிய ஊதியம் அவர்கள் வயிற்றுக்கே காணவில்லை என்பதுதான் 93 லட்சம் இங்கிலாந்து மக்களின் இன்றைய நிலை. அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற திடீர் தேவைகள், உதாரணமாக ஒரு மாத மின்கட்டணம் உயர்ந்து போனாலே ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், செல்ஃபோன் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மாற்ற நேரிட்டாலோ மக்கள் தடுமாறுகிறார்கள். கையில் பணம் இல்லை, கடனுக்காக அலைகிறார்கள். கடன் என்றால் வங்கி தான் கடனை தர முடியும் அல்லது அரசு தரணும். இந்த நிலைமைகளில் தான் கருணை இல்லங்கள் வழங்குகின்ற உணவுப் பொட்டலங்களை தேடி வர வறுமை நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த ட்ரெஸ்ஸல் அமைப்பின் அறிக்கை 2024 பார்த்தா 30 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்படுகிறது. இது 2019 16 லட்சம் பொட்டலங்கள் என்று இருந்தது. இன்னும் ஒரு 5 வருடத்திற்கு முன்பு இப்போ அது 30 லட்சம் ஆயிட்டு. அப்போ வறுமை அதிகரித்திருக்கிறது. ஒரு உணவுப் பொட்டலம் என்பது 3 நாட்களுக்கு தேவையான உணவாகும். இந்த உணவுப் பொட்டலத்தை பெறுவதற்கு முன்கூட்டியே பதிவு செய்து
டோக்கன்கள் பெற வேண்டும். இந்த டோக்கன்கள் பல்வேறு சமூக நல அமைப்புகள், அனைத்து போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் மருத்துவர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்ஸ் போன்ற பொறுப்புள்ள தனிநபர்கள், அந்த ப்ரொஃபஷனல்ஸ் மூலம் வழங்கப்படுகிறது. தேவைப்படுவோருக்கு கிடைக்கும்படி பரவலாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த ட்ரெஸ்ஸெல் நிறுவனம் ஒரு கிறிஸ்தவ மதம் சார்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும். இது 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டும் 28,000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை கொண்டும் நாடு தழுவிய அளவில் இயங்குகிறது தான் இந்த ட்ரெஸ்ஸெல் நிறுவனம். இவ்வமைப்பு உணவு வழங்கி என்ற பரவலாக அழைக்கப்படுகிறது. இதை தவிர பசியை ஒழித்து கட்டு, எல்லா குழந்தைகளும் முக்கியம், இன்னும் வேறு பல நிறுவனங்களும் உணவு வழங்கி நடத்துகின்றன. இந்த உணவு வங்கிகள் தான் இன்றைக்கு இங்கிலாந்தில் 1 கோடி பேருக்கு உணவளிக்கின்றது என்கின்ற ட்ரெஸ்ஸெல் நிறுவனம் மொத்தத்தில் 2 பங்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகிறது. இந்த உணவு வங்கிகளை சார்ந்திருப்போருடைய விகிதம் ஆண்டுக்கு 20% என்ற அளவில் அதிகரித்து வருகிறது. எவ்வளோ ஒரு ஆபத்தான குறியீடு பாருங்க. இது நாட்டுக்கு நல்லதல்ல என்று ட்ரெஸ்ஸெல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியான எம்மா ரிவி தனது அச்சத்தை தெளிவுபடுத்துகிறார். மக்கள் உணவுப் பொட்டலங்களை வாழ்வதற்கான ஒரு வழியாக அங்கீகரித்து இதை நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க முடியாது. அரசு முன்வந்து இந்த வாழ்நாளில் மாற்றத்திற்கான மக்களின் திட்டங்களை வகுக்க வேண்டும். குறைந்தபட்சமாக அரசினுடைய யுனிவர்சல் கிரெடிட்டி எனப்படும் மாதாந்திர பண உதவி திட்டத்தை இந்த கிரெடிட் மூலம் அவர்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த அமைப்பு குறிப்பிடுகிறது. இங்கிலாந்தில் 3க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் அரசின் அனைத்து உதவி திட்டங்களும் மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவ்வகை குடும்பங்களில் 3இல் 1 குடும்பம் இத்தகைய உணவு வங்கிகள் சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு கொடூரமான வறுமை காணப்படுகின்றது. 2 குழந்தைகளுக்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உள்ள சில சலுகைகள் மறுக்கப்பட்டுள்ளது அல்லது முழுமையாக குறைக்கப்பட்டுள்ளன. இந்த தடைகளையெல்லாம் நீக்கி அரசின் உதவி திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் நீடித்தாலே கணிசமான மக்கள் கடுமையான வறுமை நிலையிலிருந்து மீண்டுவிடக்கூடும் என்கிறார் எம்மா ரேவி. பிரிட்டனில் 2022 ஆண்டு நிலவரப்படி 2000 பவுண்ட்ஸ் இருந்தால் அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்து வாழ முடியும் என்ற நிலை இருந்தது. இது 2023 ரெசஷன் அல்லது இன்ஃப்ளேஷன், தமிழில் இதை பணவீக்கம் போன்ற காரணங்களால் 2000 பவுண்ட்ஸுக்கு தனது அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்ய முடியுங்கிற நிலை மாறி அது 2500 பவுண்டாக அதிகரித்தது. ஒரு குடும்பத்தில் 2 பெற்றோர்கள் 2 குழந்தைகள் என கொண்டால் அவர்கள் கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கு 4200 பவுண்ட்ஸ் மாத ஊதியமாக பெற வேண்டும். அப்பா அம்மா 2 குழந்தைகளுக்கு. அரசு கணக்கீட்டின்படி 7இல் 1 குடும்பம் இப்படி வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றது. 7இல் 1 குடும்பம், அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ கணக்கு பண்ணி பார்த்துக்கிடுங்க. 7 குடும்பத்தில் 1 குடும்பம் இப்படித்தான் மோசமான நிலை. 2008 பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய கிரன்ச் எக்கனாமிக்கல் கிரைஸ், அதாவது கிரிப்பிள்டு பொருளாதார முடக்கம் காரணமாக 2010ஆம் ஆண்டில் அரசு இந்த பண உதவி திட்டம் கொண்ட யூசி, அதாவது யுனிவர்சல் கிரெடிட், அந்த நாட்டு அரசு கொண்டு வந்தது. குறிப்பாக இங்கிலாந்தில் குறைந்த வருவாய் பிரிவு மக்களுக்காகத்தான் இந்த திட்டங்களையும் அந்த அரசு கொண்டு வந்தது. 2010ஆம் ஆண்டு இந்த யூசி யுனிவர்சல் கிரெடிட் திட்டத்திற்கான பட்ஜெட்டில் 200 கோடி பவுண்ட்ஸை இங்கிலாந்து அரசு, இந்த கிரேட் பிரிட்டன் அரசு ஒதுக்கீடு செய்தது. அதே போல் 2023 1200 கோடி பவுண்ட்ஸ் ஒதுக்கியிருந்த போதிலும் அது மக்களின் தேவைகளை ஈடு செய்வதாக அமையவில்லை. அந்த அளவுக்கு மக்களிடையே வறுமை தாண்டவமாடுகிறது, அதிகரிக்கிறது. இந்த யுனிவர்சல் கிரெடிட் எனப்படும் யூசி திட்டத்தில் பண உதவி திட்டம் என்பது குறைந்த வருவாய் பிரிவினர் தங்குவதற்கு வீடு விட்டவர்கள், வேலையற்றவர்கள், வீடில்லாதவர்கள், வேலையற்றவர்கள், சுய வேலை வாய்ப்பில் உள்ளவர்கள் மற்றும் வேலை செய்ய இயலாத மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனி திட்டங்களை அரசு செயல்படுத்துகிறது. இவர்களுடைய ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் பதிவு செய்து மாதாந்திரம் ஸ்கைஃபண்ட் உதவித்தொகையும் அவரது வாழ்க்கைக்காக
அரசு செலவிடுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மக்கள் தொகையில் 40% மக்கள் கடுமையான வறுமையிலிருந்து, ஒருவேளை சோர் உண்பதிலிருந்து அவர்கள் தற்காலிகமாக காப்பாற்றப்படுகிறார்கள். உழைக்கும் மக்கள் குடும்பம் என்ற மட்டும் கணக்கிட்டால் 3/2 குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைகின்றன. மேலும் இத்திட்டத்தின் கீழ் 18 முதல் 66 வயது வரம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த அளவீடு கிரைட்டீரியா 66க்கு பிறகு வாழ என்ன செய்வது என்ற கேள்வி விடை எதுவும் இல்லை. 17 வயது வரை பெற்றோர் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் உணவு வங்கிகளின் செயல்பாடுகளோ அரசின் உதவி திட்டங்களோ இவை எல்லாம் விளைவுகளுக்கு பிந்தைய நடவடிக்கைகள் ஆகும். இவற்றால் ஒருபோதும் நிலைமைகளை மாற்ற முடியாது. அதற்கு அரசியலுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றம் வேண்டும். ஆளும் வர்க்கத்தின் நலனை பாதிக்கும் எந்த திட்டங்களுக்கும் இங்கிலாந்துடைய அரசு, தி கிரேட் பிரிட்டனுடைய அரசு தயாராகவில்லை என்பதுதான் தற்போதைய பிரிட்டனுடன் ஏற்படுகிற நிலை. பிரிட்டனில் தொடர்ந்து அரசியல் நெருக்கடிகள் சந்தித்து வருகிறார்கள். மிக சமீபத்தில் கூட இங்கிலாந்து 3 ஆண்டுகளில் 3 பிரதமர்களை பெற்றிருக்கிறது என்கின்ற அளவுக்கு அதன் நெருக்கடிகள் உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்திருக்கிறது. இவை அனைத்தும் ஏகாதிபத்தியம் எந்த அளவிற்கு நெருக்கடியை சந்தித்து வருகிறது என்பதை காட்டுகிறது என்கின்றார்கள் இடதுசாரிகள். உலகமயம், தனியார்மயம், தாராளமயம், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், கார்ப்பரேட்ஸ் என்ற மறு காலனியக்க கொள்கைகள் தோல்வி அடைந்து விட்டதாகவே அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அரசு கட்டமைப்பிற்குள் மக்கள் எந்த மாற்றத்தையும் எதிர்நோக்கி காத்திருக்க முடியாது. ஆளும் வர்க்கங்களையும் ஆட்சியாளர்களையும் நெருக்கடிக்கு தள்ளும் கட்டமைப்பை மாற்றும் கோரிக்கைகளோடு மக்கள் தங்கள் அமைப்பாக்கி கொண்டு மக்கள் தங்கள் சார்ந்த சுய அமைப்பாக அவர்கள் உருவாக்கி கொண்டுதான் வீதியில் இறங்கி போராடுவதுதான் தீர்வு காணும் வழிமுறையாக இருக்கிறது. ஒரு காலத்திலும் கூட இன்று கூட இங்கிலாந்து வெள்ளைக்காரர்கள் என்றெல்லாம் போற்றப்படுகிற இயக்கம் இன்று கூட நம்மை போன்ற நாடுகளில் உண்டு. எளிமையான இந்தியா இன்று உலகின் பல சக்கரவர்த்திகளாக உருவாக்கும் தேசமாக மாறுகிறது. ஆப்பிரிக்காவில் மிக அதிகமான வளர்ச்சி காணப்படத்தான் செய்கின்றது. இருந்த போதிலும் சர்வதேசம் முழுவதையும் தன் ஆதிக்கத்தில் வந்து ஒரு காலத்தில் கொடூரமான சட்டங்கள் அழுத்தங்கள் மூலம் அடுத்தவர்களுடைய உரிமைகளெல்லாம் பறித்ததாக சொல்லப்படும் இங்கிலாந்து இன்றைக்கு 2024 ஆண்டு கணக்கீட்டின்படி, இந்த நிறுவனத்தினுடைய கணக்கீட்டின்படி நாள் ஒன்றுக்கு 93 லட்சம் பேர் வறுமையின் கோட்டின் கீழ் வாழ்கிறார்கள். அடுத்த சில தினங்களில், சில நாட்களில், சில மாதங்களில் இது 4.5 லட்சமாக சற்றேறக்குறைய 1 கோடியை அவர்கள் எட்டிவிடுவார்கள் என்ற கணிப்பையும் பார்க்க முடிகின்றது. ஒரு வேளைக்கு கையேந்துகிற ஒரு சமூகமாக மக்கள் வாழ்கிற நாட்டில் தொலைவிலிருந்து பார்க்கின்ற போது இந்திய மக்கள் நாம் எந்த அளவிற்கு செழிப்பில் வாழ்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்திய அரசாங்கங்கள் நமக்கு வழங்கக்கூடிய அரிசி மாதத்திற்கு 20 கிலோ வாங்குவதற்கு கூட இன்றைக்கு இந்தியாவிலே மக்கள் இல்லை. ஆக நம்மிடத்தில் இருக்கும் இந்த வளர்ச்சியும் நாம் எப்பொழுதும் புகழ்ச்சிக்குரியதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போதும் அண்ணாந்து பார்த்து திருகு வழியிலே மாற்றிவிடக்கூடாது. நாம் எப்பொழுதும் பணிவோடு இந்த தேசத்தையும் இந்த மக்களையும் நோக்கி செல்ல வேண்டுமென்றால் சமாதானம், அன்பு, உழைப்பு, அடுத்தவர்களுடைய உரிமைகளை பாதிக்காத எல்லா சட்டத்திட்டங்களும் இந்திய அரசு கொண்டு வந்தால் சமூக ஒற்றுமையின் மூலம் உலகின் மிகப்பெரிய தேசமாக வரலாற்றில் இந்தியா மாறும் காலம் இருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் பிரிட்டனின் வறுமை என்கின்ற இந்த சொல்லாடலை, இந்த சமத்துவமற்ற ஒரு நிலையை இவர்கள் உணர்ந்து கொண்டால் இந்த நாள் போல் எந்நாளும் நம் நாட்டிற்கு சுபிட்சமான ஒரு நாட்டாக அமையும் என்பதுதான் இச்செய்தியினூடே நம்முடைய கருத்துரை பதிப்புரை மிக ஆழமான நுணுக்கமான பார்வையாக இருக்கிறது.